ஈரானுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. யாரால் முடக்கப்பட்டிருக்கு, எந்த நாடுகளால் எவ்வளவு சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம் இதுவரைக்கும் வெளியிடப்படவே இல்லை. அதை பற்றிய டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் நம்ம பேச போகிறோம். சீனா ஈரானுக்கு ஆயுத உதவி செய்து அப்படிங்கிறத பொதுப்படையாக சொன்னாலும் அமெரிக்கா இது தொடர்பாக பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்தில் நடக்கக்கூடிய அந்த ஷெரிடா ஹோட்டல் மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி முனீர் அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி உடை ரிலேட்டடான விஷயங்கள்லையே சில உள்டாக்களை பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 9449359224 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போ தான் ஈரான்கிட்ட இருந்து அதிகமான அளவில் எண்ணெயை நம்ம இறக்குமதி செஞ்சுருக்கோமா தவிர ஈரான் மீதான பொருளாதார தடைகள்லாம் இருந்ததில்ல. அதையெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ உலகளாவிய அளவில் எல்லா நாடுகளுமே ஈரானுடைய அந்த கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கு இப்போ டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியா ஈரானிடமிருந்து 2 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை இதுவரைக்கும் வாங்கியிருக்காங்கங்கிறது தான் ரிப்போர்ட்டு. அப்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எங்களுக்கு தேவையான எதுவுமே ஸ்பெயினில் இல்லை. இதனடா வம்பா இருக்குது. அந்த நாட்டில் வளங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும்தான் ட்ரம்பினுடைய பார்வை அந்த இன்னொரு நாட்டின் மீது இருக்குமா? அந்த நாட்டில் சுயமரியாதையோ கௌரவமோ இல்லை நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய பண்போ இருந்தது அப்படின்னா அந்த நாட்டை பற்றிய கவலை, அக்கறை, ட்ரேடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே அமெரிக்காவோடு இருக்காதா? இது என்ன மாதிரியான நியாயம்? ட்ரம்ப் இப்போ வித்தியாசமான அணுகுமுறையை தான் ஸ்பெயினில் கடைபிடிக்கிறார். ஸ்பெயின் நாட்டுக்கு தேவையான எந்த ஒரு உதவியுமே எங்கள்கிட்ட இருந்து கிடைக்காது, அது மட்டும் இல்லை அங்கே திருடுறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. பயங்கரமான திருடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனால் உலக நாடுகளே அவரை அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் ஸ்பெயின் நாடு சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. தொடர்ச்சியாக ஸ்பெயின் அப்படி அரசாங்கம் இஸ்ரேலையும் அமெரிக்காவும் வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட காட்சிகள் தான் அரங்கேறுது. தொழுகை நேரங்களில் பாகிஸ்தானில் நாங்கள் தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போது இந்தியாவினுடைய இராணுவ தளபதி உபேந்திர திவேதி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் காலகட்டங்களில் நம்ம அந்த மாதிரியான நேரங்களில் அட்டாக் மட்டும் பண்ணலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அனைவருக்கும் இறைவன் ஒருவனே அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இதை நாங்கள் செய்யாமல் இருந்தோம். 2வது தொழுகை நேரங்களில் இந்தியா அட்டாக் நடத்தலை அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப கண்ணியமான முறையில் தெரிவிச்சிருக்கார். அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் பதிவாயிருக்கு. The timing was 2 o'clock, 4 o'clock, anytime. But we made sure that when the people on the other side are going through that namaz prayer in the terrorist camp, we said this time will not touch. Because sabka malik ek. CNN அப்படிங்கிற அந்த அமெரிக்க சேனல் கொடுக்கக்கூடிய தகவல் MANBADS அப்படிங்கிற அந்த மாதிரியான ஆயுதங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் வாங்க போகிறாங்க ஈரான் அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. எது எப்படியோ 3 சரக்கு விமானங்களில் சீனாவில் இருந்து ஈரானுக்கு ஒரு பயணம் 3 முறை நடந்தது. அதில் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல தகவல். பட் CNN வெளியிட்டிருக்கக்கூடிய அப்டேட்டை மட்டும் நம்ம சொல்லிட்டாச்சு. நாய் வேஷம் போட்டால் குலைக்கணும், கரடி வேஷம் போட்டால் கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தலைவர்களையும் வரவேற்கிறது அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதி முனீர் அவர்களுக்கு வழக்கமானது போல். அந்த வகையில் ஈரானுடைய டெலிகேட்டர்ஸ் இவங்கெல்லாம் வரும்போது இராணுவ உடையில் அவர் இருக்கார். அது தொடர்பான காட்சிகள் அரங்கேறிச்சு நேற்று இரவு, வெள்ளிக்கிழமை இரவு. அதற்கு பிறகு ஜேடி வான்ஸ் அமெரிக்காவில் இருந்து இஸ்லாமாபாத் வராரு. அப்போ அவரை வரவேற்கிறதுக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா மேற்கத்திய கல்ச்சருக்கு கோட்டு சூட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டார். தலையில் கேப் கூட இல்லை பாருங்கள். ஸோ ஒரு இராணுவ தளபதி எப்படி வேண்டுமானாலும் உடை உடுத்தலாமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. தலைவர்களை சந்திக்கும் போது அதுக்கேற்ற மாதிரியான உடையை உடுத்துவது அப்படிங்கிறது வழக்கமான நடைமுறை தானா பாகிஸ்தானில் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இந்த விஷயம் இப்போது நெட்டிசன்களால் அதிகமான அளவில் ஷேர் செய்யப்படுது. 2வது ஜேடி வான்ஸை வரவேற்கும் போது அவர் சில விஷயங்களை அதே இடத்துல பேசிகிட்டே வந்தார். வேறு யாரையும் பேசுகிறதுக்கு கூட அனுமதிக்கலை. அது நடந்து வரும்போதே பாருங்கள், சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஃபேவராக பண்ணுறேன் அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களாகட்டும், இல்லை வேறு சில விஷயங்களாகட்டும் அவர் பேசிக்கிட்டே வரக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. ரைட்டா? வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பில் ஒன்று,
போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இப்போ அமலில் தான் இருக்குது. இருந்தாலும் அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு, அதாவது மிடில் ஈஸ்ட் ஏரியாவுக்கு தொடர்ச்சியாக கூடுதல் படைகளை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே 50,000 ட்ரூப்ஸ் வந்து உள்ளே போயிட்டாங்க. இப்போது 82வது வான்வெளி பிரிவை சேர்ந்த சுமார் 2000 வீரர்களை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ இது ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தகவல் தான். போர் இன்னும் முடிவுக்கு வரலை அப்படிங்கிறதும், இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடையக்கூடிய பட்சத்தில் ஈரானை நோக்கி பெரிய அளவிலான தாக்குதலுக்கு அமெரிக்கா திட்டமிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விவரங்களும் இதன் மூலியமாக நமக்கு கிடைக்கப்பெறுது. ஐயோ 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 போச்சு, என் வாய்ஸை திருடிட்டாங்க அப்படிங்கிற அளவிற்கு ஹங்கேரியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பீட்டர் அவர்கள் இப்போது அங்கலாய்த்து கொள்கிறார். ஆனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்த ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் அவர்கள் அந்த சம்பவம் குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். ஒட்டு கேட்பது அப்படிங்கிறது ஒரு பாவம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ ஐரோப்பிய செய்தியாளர்களை உருவாக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். என்னென்னா, சில விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். யாருக்கு? உங்கள் குழந்தைங்களுக்கு. அதாவது உங்களையே அம்பலப்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் தற்செயலாக கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் காதுபடவே அது வருது அப்படின்னா, அதை ஒரு பெரிய அவமானமாக எடுத்துக்காமல், அலட்டிக்காமல், அதை பற்றி பெரிய அளவில் பேசாமல் அப்படியே கடந்து போகிறதுன்னு இருக்குல்ல, அதுதான் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அட்வைஸை லாவ்ரோவ் அவர்கள் பீட்டர் அவர்களுக்கு சத்தமே இல்லாமல் சத்தமாக பதிவு செய்கிறார். ஆமாங்க, ஈரானுடைய சொத்துக்கள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த நாடுகளால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கத்தார் அண்டு தென்கொரிய நாடுகளால் முடக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு ரூபா அப்படின்னு பார்க்கும்போது $7 பில்லியன் அளவிற்கான ஈரானிய நிதி அப்படிங்கிறது முடக்கப்பட்டிருக்குங்கிற தகவல். இப்போது ஈரானும் சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. நம்ம மீட்டிங்கில் பேச போகிறதுக்கு முன்னாடி இந்த 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வந்து வெளிப்படையாக சொல்லப்படக்கூடிய விஷயம். வெளியில் வராத சில ரகசியங்கள் இருக்கும். அதில் ஒன்று தான் இது. என்னென்னா, அமெரிக்கர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடியே கத்தாரும் தென்கொரியாவும் எங்களுடைய நிதியை விடுவிச்சா மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் கலந்துக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு கட்டளை போட்டிருக்காங்க ஈரான். இது செயலாக்கத்துக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு. அதுக்கு பிறகு தான் இஸ்லாமாபாத்தை நோக்கி நேற்று இரவு வந்து ஈரானிய அதிகாரிகள் போயிருக்காங்கங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. பிளான் ஏ ஓகே, பிளான் பி என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி அமெரிக்க ஊடகங்கள் ட்ரம்ப்பு கிட்ட கேள்விகளாக கேட்குறாங்க. அதாவது பேச்சுவார்த்தை நடக்குது, அது தோல்வியிலையும் முடியலாம்ல, ஜெயிக்கவும் செய்யலாம்ல, 2 இருக்குது. அப்போ தோல்வியில் முடிவடைஞ்சால் பிளான் பி என்ன அப்படிங்கிறது தொடர்பான கேள்விகள் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக அமெரிக்க கப்பல்கள் இஸ்ரேலிய கப்பல்களுக்கு அனுமதி இல்லை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் இன்னமும் பெண்டிங்லேயே இருக்குது. அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. 2-3 நாட்களாக நியூஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. காரணம் என்னென்னா, பேச்சுவார்த்தை தொடர்பான ஏற்பாடுகள் நடக்கிறதுனால லெபனானில் மட்டும்தான் பெரிய அளவிலான இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. மற்ற இடங்கள் எல்லாம் அமைதியான முறையில் தான் இருக்குது. வளைகுடா நாடுகள் இப்போது ஈரானோடு இருக்கக்கூடிய உறவுகளை துண்டிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இனிமேல் அவங்க யார் கூட டைப் பண்ணுவாங்கன்னா துருக்கியை நோக்கி போக போகிறாங்க அப்படிங்கிற தகவலை இப்போது ஒய்நெட் அப்படிங்கிற இஸ்ரேலில் இருக்கக்கூடிய செய்தி சேனல் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஈரானுக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது இனிமேல் வளைகுடா நாடுகளோடு டைப்லேயே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கான வர்த்தக உறவுங்கிறது துண்டிக்கப்பட்டுரும். ஸோ இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்புங்கிறது உடஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஒய்நெட்டினுடைய நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. இது இஸ்ரேலுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு செய்கிறாங்க. அதாவது ஈரானியர்கள் வந்து உளவியல் ரீதியாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அமெரிக்காவை சேர்ந்த ஜான் போல்டன் அப்படிங்கிற நபர் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப்பால் இந்த போரை விட்டு எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறது தொடர்பான விஷயத்தை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. அதனால தான் அதை விட்டு வெளியில் எப்படி வர்றதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்காரு. மேலும் பல சமூக ஊடக பதிவுகள் மூலியமாக, அவருடைய பதிவுகள் மூலியமாகவே நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அது அவர் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கையறு நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, என்ன முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் சிக்கி தவிக்கிறாரு அப்படின்னு ஜான் போல்டன் சொல்கிறாரு. இதன் காரணமாகவே குறைந்தபட்சம் உளவியல் ரீதியாக இப்போது ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்குது ஈரான் அப்படின்னு சொல்கிறார். உலகத்தில் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே எளிமையாக எந்த ஒரு சந்தோஷமும் கிடைச்சிறதில்ல. வெற்றிங்கிறதும் சரி, மகிழ்ச்சிங்கிறதும் சரி அவ்வளவு எளிமையாக கிடைக்கிறது கிடையாது. இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் ஈரானுடைய உச்சத்தலைவர் தான் மரணிக்கப் போவதை பற்றி
கமினி அவர்கள் ஏற்கனவே உணர்ந்து தன்னுடைய சகாக்கள்கிட்ட பேசியிருக்கார். இது தொடர்பாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி அவர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை இப்போ உலகத்துக்கு சொல்லியிருக்காரு. நாங்கள் மறைந்த உச்ச தலைவர் கமினி அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி, வீர மரணம் அடைவதற்கு முன்னாடி அவரை சந்திச்சிருந்தோம். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த போரில் நடக்க போகல, அதெல்லாம் விடுங்க, ஆனால் நான் அமெரிக்காவாலேயோ இஸ்ரேலாலேயோ கொல்லப்பட போகிறேங்கிறது உறுதி, ரைட்டா? எப்படி இருந்தாலும் நான் உயிரிழக்க தான் போகிறேன். ஈரான் உலகளாவிய அங்கீகாரத்தை அப்போது நிச்சயம் பெறும். என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஈரான் உலகளாவிய அங்கீகாரத்தை பெறும் அப்படின்னு அவர் சொல்கிறார். எந்த ஒரு நன்மையும் அவ்வளவு எளிதாகவோ விரைவாகவோ கிடைத்து விடாது. அதற்காக பல தியாகங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் அனைவரும் அதை கேட்டு சிரித்தோம். அப்போ அவர் சொல்லும்போது எனக்கு புரியல, நாங்கள் கேட்டு சிரித்தோம். அவர் சொல்லும்போது சரிங்க அப்படின்னு சொல்லி சிரித்தோம். ஆனால் இப்போ அதனுடைய ஆழத்தை நாங்கள் உணர்ந்திருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாரு. இதே மாதிரியான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கலாம். எப்படி சொல்கிறது, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது பெரிய கனவுகளோடு ஆரம்பித்தோம். ஆனால் எத்தனையோ வலி வேதனைகளை கடந்து இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட பாதையில் நிற்கிறோம். ஆனால் இதுவும் நிரந்தரமானதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதனால தான் தொடர்ச்சியாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சமத்துவம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய விஷயங்கள் எடுக்கும்போது பெரிய பெரிய பாதிப்புகளுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அதனால தான் நாங்கள் இன்னொரு பிளாட்ஃபார்மையும் உருவாக்கி வச்சுருக்கோம். தொடர்ச்சியாக அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, தடைகளை தாண்டி தனித்தன்மையை வெளிப்படுத்தி எப்போவுமே முன்னேறி போயிட்டே இருப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அனைவரும் பங்கு பெறலாம். 3 மணி நேரத்தில் மீடியா துறை பற்றிய அத்துணை விடயங்களும். வாங்க, புதியதொரு துறையில் கலக்கலாம். உடனே முன்பதிவு செய்ய 9449359924 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.